முகவரி மாணவர்களுக்கு வணக்கம். இங்கே சபையில் பெரியவர்களாக உட்காந்துருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 5 நிமிஷம்ன்றது ரொம்ப 2 மணி நேரம் கூட பேசிடலாம். ஆனால் 5 நிமிஷம் பேசுகிறது உண்மையாகவே சிரமமான ஒரு விஷயந்தான். நம்ம சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் பேசி நான் முடிச்சுக்கிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ்லேருந்து ஆரம்பிப்போம். யாராவது ஒருத்தங்க வந்து அந்த பாட்டி வடை சுட்ட கதை இருக்குல்ல, அந்த ஆயா வடை சுட்ட கதை இருக்குல்ல, அது யாராவது ஒருத்தங்க வேகமாக வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் வேகமாக வரணும் இல்லை? யாராவது ஒருத்தங்க வேகமாக வந்துடுங்க, வாங்களேன். சரி, நீங்கள் வர வரைக்கும் நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வரதுக்குள்ளே நான் என் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன், நீங்கள் வர்றவங்க வாங்க, வர்ற வரைக்கும் நம்ம இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணலாம். என்னென்னா, நான் சொல்கிறத ட்ரை பண்ணுங்க. 2 உதடு ஒட்டாமல் மா சொல்லுங்க. 2 உதடு ஒட்டக்கூடாதுமா. பா மா அம்மா சொல்லுங்கம்மா, அப்படிதான் சொல்லணும். கரெக்டா? ஆமாம், மாப்பா வராதுல, வரல. கரெக்டா? அதே மாதிரி நாக்கு இருக்குல்ல, நாக்கை மேலே தொடாமல் டீ சொல்லுங்க. சொல்லலாம், வாய் திறந்து சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து பேசும்போது நான் வந்து சும்மா பேசல, நான் எல்லாரையும் கவனிக்கிறேன். எல்லாரையுமே நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் சொல்லுவாங்க தெரியுமா, நான் உங்களை பார்க்குறேன், உங்களை பார்க்குறேன். ஆமாம், அதனால நீங்கள் பேசுறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியும். சரியா? ஆமாம், சொல்லலாமா? ஓகே. நாக்க மேலே தொடாமல் டீ சொல்லுங்க. டீ நாக்க மேலே தொடாமல் வருதா? வரல. நாக்க மேலே தொடாமல் எஸ் சொல்லுங்க. வருதா? வருது. நாக்க கீழே தொடாமல் எஸ் சொல்லுங்க. ஓகே, அப்படியே அடுத்தது போயிடலாம். நாக்க லா சொல்லுங்க. லா 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 ரா எல்லாருக்கும் வருமா? இங்கே ஒரே நிமிஷம், நான் உங்ககிட்ட மட்டும் ரா ரா லா லா வராது. ரா ரா லா லா வாய்ஸ் ரா லா யா ரா. ஓகே, ரா வருது. சரி, உங்களுக்கு வரல, ரா வரல. நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணுங்க. எதுவும் நான் புதுசாக கேட்ட உடனே, இப்போ பாருங்க, நான் புதுசாக அவங்க கிட்ட கேட்டால் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாத ஒருத்தர்கிட்ட நான் புதுசாக வந்து கேட்டேன்னா அவங்க வரலன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அது வரல இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணால் வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? இப்போ பாருங்கள், நான் சொல்கிறது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நாக்கு இருக்குல்ல, நாக்கை வந்து நீங்கள் லா சொல்லும்போது நாக்கு இந்த ஃப்ரண்ட் இருக்குல்ல, இந்த முன்னாடி அங்கே டச் ஆகும் லா. பெரிய லா சொல்லும்போது நடுவில் டச் ஆகும் லா. அப்படியே நாக்கை உள்ளே கொண்டு போய் டச் பண்ணுங்க, லா லா. வந்துருச்சா? சரி, இன்னும் வராதவங்க என்ன பண்ணலான்னா, வாமிட் எடுத்தீங்கன்னா வந்துடும். வாமிட் எடுங்க. ஓகே, இது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் வராதது எதுவுமே கிடையாது. கரெக்டாக? இப்போ இதை வந்து ஸ்பீச் தெரப்பி, வாய்ஸ் தெரப்பி பண்ணுறவங்க இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சயின்ஸ் கேம்ப் நடத்தும் போது ஒரு தம்பியோட பேர் வந்து பரத். அந்த தம்பிக்கிட்ட உன் பேர் என்னப்பான்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், படத் அப்படின்னாரு. பரத் அப்படின்னா படத் அப்படின்னாரு. படத் இல்லைடா, டா இல்லை, ரா அப்படின்னு சொல்லணும். சின்ன பையன்தான். ஓகே, அவன் சொன்ன உடனே ரா வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு மேலே போய் டச் பண்ணி வைப்ரேட் ஆகி வெளியே வரும். சொல்லுங்க, ரா. ஆமாம், அது வேறு அந்த தம்பிக்கு சொல்லி கொடுத்து டா வந்து ரா ஆக்கிட்டு வச்சு, அதுக்கு ஒரு 3 நாள் ஆச்சு. அப்புறம் பரத் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை, எதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வர அப்படின்னா, திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 26 குறளுக்கு மேலே இருக்கிறது. அந்த குறளில் பார்த்தீங்கன்னா உதடு ஒட்டாமல் இருக்கும். சரியா? ஏம்மா கோவப்படுறீங்க? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? ஓகே, அதான் திருக்குறளில் வந்து 26 குறள் கேட்டு இருக்குங்க. அந்த 26 குறளில் வந்து பார்த்தீங்கன்னா உதடுகள் ஒட்டாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நீங்கள் போய் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துணை அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் எல்லாரும். இறந்தார் அணையர் சினத்தை
துறந்தார் துறந்தார் துணை. இதில் உதற ஒட்டாது, ட்ரை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மாவும் பாவம் இல்லை, மாவும் பாவம் இல்லை. கோபம், கோபம் யாரெல்லாம் படுறாங்களோ அவங்க சீக்கிரமாக அவங்க இறந்தவர்களுக்கு சமம் அப்படின்னு தான் இந்த குறள் வந்து சொல்லுது. ஸோ கோவப்படாமல் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு இல்லை, அந்த மாதிரி இந்த குறள் வந்து எடுத்துரைக்கப்படுது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, வார்த்தை உச்சரிப்பு இருக்குல்ல, இந்த வார்த்தை உச்சரிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஆயா வடை சுட்ட கதை கூப்பிட்ட உடனே ஏன் யாருமே வரமாட்டீங்க? ஏன் யாரும் வரல? யாராவது வரலாமே, நான் இன்னும் கூட வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வாங்கம்மா வாங்க, ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம், வேகமா வாங்க. இதான் வேகமா? வேகமா வாங்க. ஆயா வடை சுட்ட கதை. ஆயா இல்லை பாட்டி? யார் வருஷம்? ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அவங்க வந்து அந்த வடைக்கடை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த வடை சுட்டுட்டு இருக்கும்போது ஒரு காக்கா பார்த்துட்டு இருந்துச்சு. அதில் ஒரு காக்கா வந்து ஒரு வடையை எடுத்துகிட்டு மரத்து மேலே போய் உட்காந்துருச்சு. அதை வந்து ஒரு நரி பார்த்துட்டே இருந்துச்சு, எப்படியாச்சும் அந்த காக்கா கிட்டே இருந்து அந்த வடையை வாங்கணும்னு சொல்லிட்டு. அந்த காக்கா கிட்டே போய், காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னிச்சான். அந்த காக்காவும் அந்த நரி சொன்னதை வந்து நம்பி காக்கான்னு பாடும் போது அந்த வடை கீழே விழுந்துச்சு, நரி தூக்கிட்டு ஓடிடுச்சு. யாருக்கெல்லாம் அவங்க சொன்ன கதை புரிஞ்சுது? நான் கேட்ட கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அவங்க சொன்னது கரெக்டாக யாராவது சொல்ல முடியுமா? இன்னொருத்தர் இல்லைன்னா ஒன்று பண்ணலாமா? நம்ம படப்பட கதை எடுக்க படப்படப்பாக தான் இருக்கு. சரியா? சரி, இப்போ நீங்கள் சொன்ன கதையையே நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி பண்ணலாமா? ஒரு ஆயா கூப்பிட்டுருங்க, வடை சுடுவாங்க. ஆயா யாராவது வாங்க, வடை சுடுங்க. டைம் எல்லாம் சேர்க்கணுமா? ஆயா யாராவது வாங்க, வரலாம், ஆம்பளை ஆயா கூட வரலாம். வாங்க, கேரக்டர் தானே, ஒரு ஆயா வேணும். யாரு என்னென்ன கேரக்டர் வேணுமா? ஒரு ஆயா, காக்கா, நரி, பாட்டி. பாட்டி, பாட்டி தான் ஆயா. ஆயா பாட்டி ஒன்று. நீங்க யாரு? ஆயா. ஆயா, ஓகே, வெரி குட். ஆயா வந்துட்டாங்க. ஆயா நீங்க ஃபர்ஸ்ட் வடை சுடுங்க, அப்பதான் காக்கா வரும். கரெக்டா? ஒரு வயசான பாட்டி வந்து ஒரு வடைக்கடை வச்சிருக்காங்க, அதை வச்சு தான் அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காக்கா வந்து அந்த வடையை எப்படியாவது தூக்கிட்டு போயின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துருச்சு. ஒரு நரி வந்து காக்காவை பார்த்துட்டு இருக்கு, அந்த வடையை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நரி போயிட்டு காக்கா கிட்ட போய், காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுது. காக்கா காக்கா யாராவது வாங்க, வந்து வடையை சுடுங்க, வடையை எடுத்துட்டு போங்க. வரலாமே, சீக்கிரம் வேகமா வாங்க. புகழரிசி வாங்க, புகழரிசி வாங்க. நீங்க தான் காக்காவா? வாங்க காக்கா. வடையை எடுத்து ஓடிச்சா? அப்போ மரத்துல இருக்கு, பறக்கலாம் மாட்டீங்களா? ஓகே, காக்கா வந்து வடையை எடுத்துட்டு நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். காக்கா வந்து வடையை எடுத்து போயிட்டு மரத்தில் உட்காந்துருச்சு. இப்போ வந்து ஒரு நரி வந்து காக்காவை பார்த்துட்டு இருக்கு, எப்படியாவது அந்த வடையை வாங்கிடணும்னு. நரி வந்து இந்த காக்கா கிட்ட இருந்து எப்படி வடையை வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ போயிட்டு நரி போய் காக்கா கிட்ட, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுது. காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுறியா? அந்த காக்கா உடனே நரி சொன்னதை நம்பி காக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுது. காக்கா கா பாட்டு பாடினோட வாயில இருந்த வடை வந்து கீழே விழுந்துருச்சு, நரி தூக்கிட்டு ஓடிடுது. நம்ம தேங்க்யூ ஸோ மச் பாட்டி, தேங்க்யூ. காலேஜில் படிக்கும்போது, ஏசிடெக்கில் படிக்கும்போது என்னென்னா, ஒரு 3 பேர் இருக்காங்க. என் காலேஜில் 3 பேர் இருந்தாங்க நான் படித்த டைமில், என் கிளாஸில். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பேர் வந்து கிட்டத்தட்ட சிவகுருன்னு ஒருத்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா 10 கேம் விளையாடினார் காலேஜ்க்காக. டிஸ்கஸ் அந்த மாதிரி, கிரிக்கெட், வாலிபால் அந்த மாதிரி ஒரு 10 கேம் விளையாடினார். அஜ்மல்னு ஒரு தம்பி, அஜ்மல்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கேம் விளையாடினார் ஏசிடெக்கை ரெப்ரசன்ட் பண்ணி, வாலிபால் டீம், கிரிக்கெட் டீம் அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு 7 கேம் ஆடினார், 7-6 கேம் ஆடினார். அந்த 3 பேர்கிட்ட போய் கேட்பேன், எப்படிடா டைம் மேனேஜ் பண்ணுறீங்க, ஹவு டு யூ மேனேஜ் டைம் அப்படின்னு கேட்கும்போது, என்சிசிலையும் சி சர்டிஃபிகேட், அந்த 3 பேருமே என்சிசிலையும் சி சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. என்எஸ்ஓ ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்எஸ்ஓன்னு இருக்குல்ல, நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை 10, 8, 7 கேம் ஆடினாங்க, 7-6 கேம் ஆடினாங்க. அவங்ககிட்ட போய் கேட்கும்போது ஹவு டு யூ மேனேஜ் டைம் அப்படின்னு கேட்கும்போது, டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணுறோம், முக்கியமாக ஐடியலாக இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. சும்மா இருக்கக்கூடாதுரா, அதான் அந்த 3 பேர் சொன்ன வார்த்தை. சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ ஜெயிப்பியா தோப்பியான்றது கிடையாது. நீ இத்தனை கேம் ஆடுறீங்க, ஜெயிப்பியா தோப்பியா அதெல்லாம் கிடையாது. பார்ட்டிசிபேட் பண்ணி கற்றுக்கணும்ல, அந்த கற்றுக்கிறத தான் வந்து அஜ்மல் சொல்லுவான் அடிக்கடி, கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவான். அந்த ஒரு இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து சண்டே மத்தியானத்துலேருந்து
மண்டே மார்னிங் மண்டே காலையில் வரைக்கும் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. மற்ற நேரம் ஃபுல்லாக வந்து விளையாடுவாங்க, இந்த என்சிசி மற்ற விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. எதுக்காக இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஐடலாக இல்லாமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா கற்றுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு ஜெயிக்கணும் தோணுன்றது அடுத்தது. பட் கற்றுக்கணும் நிறைய விஷயம் உள்ளே போகும்போது ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே வரும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? அந்த 3வது ஆள் வந்து நான் தான். யாரும் கேட்கல. அந்த 3வது ஆள் அந்த 7 கேம் இல்லைன்னா சொன்ன பார்த்தீங்களா, அது நம்ம தான். எதுக்காக சொன்னேன் அப்படின்னாக்கா, ஏசி டெக்கில் ரெப்ரசன்ட் பண்ணி வாலிபால் அண்ட் கிரிக்கெட்டில் 6 வருஷம் கழித்து ஃபஸ்ட் இயரில் உள்ள வந்து நாங்கள் கப் அடித்தோம். வி ஒன் த கப். ஓகே, சிஜியை வந்து வின் பண்ணோம். சிஜியை வின் பண்ணோன்னு நான் சொல்ல வரல, நான் திருப்பியும் சொல்கிறேன், நிறைய கற்றுக்கிட்டோன்னு சொல்ல வரேன். அதில் நிறைய லேர்னிங்ஸ், எக்கச்சக்கமான லேர்னிங்ஸ் இருந்தது. அந்த லேர்னிங்ஸ் தான் நிறைய விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தோம் அப்படின்றதான் முக்கியமாக நான் இங்கே சொல்ல வந்த விஷயம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணாங்க, அந்த 3 பேர் எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது, எப்படியோ பண்ணாங்க. பட் ஆனால் தி லேர்ன்ட் அ லாட். அந்த லேர்னிங் தான் வந்து அவங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது அப்படின்றத இங்கே மெயினாக பதிவு பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த முகவரி ரமேஷனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா படிங்க. ஆல்ரெடி நீங்கள் நல்லா படித்தவங்க தான் அனலிஸ்ட் வந்திருக்கீங்க. இன்னும் நல்லா படிங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். டைம் மேனேஜ் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், எதுக்கும் உடையாதீங்க. இப்போ காலையில் சொன்னது பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது, ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங்காக இருந்தது. அதுலேருந்து அவங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், என்னென்னா எந்த கஷ்டம் வந்தாலும் உடையாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. அந்த வழி அடுத்தடுத்த வழி நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட முக்கியமான வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். ரைட்? எனிதிங் ஹேப்பன்ஸ், பி போல்ட் அண்ட் போல்டர். அந்த போல்டர் ஸ்ட்ரென்த். ரைட்? தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.